ஒவ்வொரு மேடையிலையுமே அவ்வளோ கெஞ்சிறாரு. அவங்க தலைவராகட்டும், அடுத்த கட்ட தலைவர் புஷியானதான் இறங்காதீங்க, இறங்குங்க, அவர் அக்கறையெல்லாம் சொல்றாரு, தப்பு இல்லை. ஆனா அதை தொண்டர்கள் கேட்க மாட்டாங்க. இப்படி இருந்தா நாளைக்கு நீங்க அதிகாரமே ஆட்சியே நீங்க பிடிச்சாலும் செயல்படுத்துறது கஷ்டம். நீங்க செய்த எந்த ஒரு நல்ல விஷயம் செயல்படுத்த முடியாது. முதல்ல உங்க கட்சி பிள்ளைகளுக்கு அரசியல்படுத்துங்க. அரசியல்னு என்ன? முதல்ல அடிப்படையில எத்தனை தொகுதிகள் இருக்கு, பெரும்பான்மைக்கு எத்தனை தொகுதிகள் தேவைப்படுது, இதுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்பாடு பண்ணுங்க. நம்ம வந்து இது சினிமா அரசியல் கிடையாது, இது நிஜ அரசியல். அதை வந்து அவங்க சொல்லி கொடுக்கணும். இது குறிப்பாக விஜய்க்கே கூட சொல்லி தரணும். இது ஒவ்வொரு தொகுதியிலையும் அரசியல் பாடங்கள் வகுப்புகள் எடுக்கணும். அரசியல் அனுபவத்தை வச்சு அரசியல் வகுப்புகள் எடுத்து உங்கள் கட்சி தொண்டர்களுக்கு, உங்கள் நண்பா நண்பீஸ்க்கு முதல்ல அரசியல் கற்றுக் கொடுங்க. அடிப்படை அரசியலாவது கற்றுக்கணும். என்ன தொகுதி இருக்குது, என்ன பண்ணணும், ஒரு கவுன்சிலர்னா என்ன, எம்எல்ஏனா என்ன, எம்பினா என்ன, பாண்டிச்சேரியில் எத்தனை தொகுதி இருக்குது, பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் முதல்ல வித்தியாசத்தை சொல்லிக் கொடுங்க. அந்த மாதிரி அளவுக்கு முட்டாளா அந்த அளவுக்கு தான் இருக்காங்க. நீங்களே பல பேட்டியில் பார்த்துக்கலாம், நம்ம போய் சொல்லல. உங்கள் பேட்டிகள்லேயே பல பேட்டிகளில் டிவிகேவோட நபர்கள் அப்படி தான் இருக்காங்க. அடிப்படை அரசியல்ன்றது முக்கியம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம கொள்கையை பேசலாம். நம்ம கொள்கையை கேட்டால் நமக்கு அவங்க சொல்ல பதில் இல்லை தான். ஆனால் அடிப்படை அரசியல் கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் இவரை தூக்கிட்டு போக முடியும். தொண்டரால் தொண்டரே சமாளிக்க முடியல, நீங்கள் எப்படி தமிழ்நாட்டை சமாளிக்க?